காலைதோறும் புதியவை. வேலை அவசியம். டிசம்பர் 7. உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:12. பல வருடங்களுக்கு முன் நானும் என் மகன் ஜோஸும் ஒரு மலைப்பாதையில் மேலே ஏறின போது ஒரு புழுதி புயல் காற்றில் மேலே வருவதை கண்டோம். நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருந்த போது பேஜர் எனப்படும் ஒரு மிருகம் தூசியின் மத்தியில் ஒரு பதுங்கு குழியை தோண்டி கொண்டிருந்தது. அதனுடைய தலை மற்றும் தோள்பட்டை அந்த குழியினுள் இருந்தது. தன்னுடைய முன்னங்கால்களை கொண்டு தீவிரமாக குழி தோண்டி தன்னுடைய பின்னங்கால்களை கொண்டு குழியிலிருந்து மண்ணை வெளியே தள்ளியது. தன்னுடைய வேலையில் மும்முரமாக இருந்ததால் அது எங்களை கவனிக்கவில்லை. நான் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் அருகில் இருந்த ஒரு நீண்ட குச்சியை கொண்டு அதன் பின்னிருந்து அதனை குத்தினேன். நான் அதை காயப்படுத்தவில்லை. ஆனால் அது எகிரி மேலே குதித்து எங்களுக்கு நேராக திரும்பியது. அந்த நேரம் 100 மீட்டர் ஓட்டத்தில் ஜோஸும் நானும் ஒரு புதிய உலக சாதனை படைத்தோம். நான் என்னுடைய துடுக்குத்தனத்திலிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டேன். சில நேரம் மற்றவர்களுடைய காரியங்களில் தலையிடாமல் இருப்பதே சிறந்தது. விசேஷமாக இயேசுவுக்குள் சக விசுவாசிகளாக உள்ளவரிடம் உள்ள உறவில் அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயரை நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் என்று உற்சாகப்படுத்துகிறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் மற்றும் தேவனுடைய கிருபையை கொண்டு வேத வாக்கியங்களை பகிர முயற்சிக்க வேண்டும். மற்றும் சில நேரங்களில் சீர்படுத்தும் கனிவான வார்த்தைகளை வழங்கக்கூட அழைக்கப்பட்டிருப்போம். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையில் தலையிடாமல் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வது அவசியம். தேவனுடைய குடும்பத்திற்கு வெளியே உள்ள மற்றவர்களுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கும். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதே நம்முடைய அழைப்பு. மற்றவர்களின் அலுவல்களில் நீங்கள் தலையிடும் பொழுது என்ன நடக்கும்? இதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? ஜெபம். தேவனே, மற்றவர்களை சிறப்பாக அன்பு கூறுவதன் அர்த்தம் என்ன என்பதை அறிய எனக்கு கற்றுத்தாரும். ஆமேன்.